ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். ஜனவரி 22 அண்டு 23 கண்டவஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. அதற்கான விளக்கம்: ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். டுடேக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். பாக்ஸ் கண்டென்ட் ஹிஸ்ட்ரி, ஆலயமுள்ள அடையாளம், உறக்கம் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். த லேண்ட் ரெவென்யூ பாலிசி அண்டர் த பிரிட்டிஷ். டைப் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ பாலிசி அண்டர் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பித்த உடனே லேண்ட் ரெவென்யூ பாலிசி மாற்றிட்டாங்க. இவங்க 3 பாலிசியை கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரைத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம். இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் நிலையான நிலவரி திட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 3 பேரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ராபர்ட் கிளைவ், வார்னாஸ்டிங், காரன்வாலிஸ். ஸோ இதில் ராபர்ட் கிளைவ் 1765 ஒரு சில ஏரியாவுக்கு திவானியாக இருந்திருப்பார். திவானினா என்னென்னா வரியை கலெக்ட் பண்ணுறவர் தான் திவானின்னு சொல்லுவாங்க. இவர் எந்தெந்த ஏரியாவுக்கு திவானியாக இருந்திருப்பார்னா பெங்கால், பீகார் அண்டு ஒடிஷா, இந்த ஏரியாவுக்கெலாம் இவர் திவானியாக இருந்திருப்பார். இவர் எந்த விதமான பாலிசியை யூஸ் பண்ணியிருப்பார்னா ஆனுவல் செட்டில்மெண்ட், இதுதான் யூஸ் பண்ணியிருப்பார், வருடாந்திர வருவாய் திட்டம். அதுக்கு அடுத்தது வந்தவர் தான் வாரணாஸ்டிங். இவர் 5 இயர்ஸ் செட்டில்மெண்ட்டாக மாற்றிருப்பார். பிறகு திரும்பியும் ஆனுவல் செட்டில்மெண்ட்டாக மாற்றிருப்பார். அதுக்கடுத்து வந்தவர் தான் காரன்வாலிஸ். காரன்வாலிஸ் கொண்டு வந்தது தான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. 10 இயர்ஸ்க்கு செட்டில்மெண்ட்டாக கொண்டு வந்திருப்பார். இவர் விவசாயிகளிடமிருந்து ஜமீன்தார் கலெக்ட் பண்ணி ஜமீன்தார் கொண்டு போயிட்டு பிரிட்டிஷிடம் கொடுப்பாங்க இந்த வரியை. இதில் ஜமீன்தார் 11 பங்கு கலெக்ட் பண்ணி 10 பங்கு பிரிட்டிஷாருக்கும் 1 பங்கு ஜமீன்தாருக்கும் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைத்வாரி சிஸ்டம். ரைத்வாரி சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் யார்னா தாமஸ் முன்ரோ. இவர் 1820 ரைத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்திருப்பார். இது எந்தெந்த ஏரியாவிலலாம் இருந்திருக்குன்னா மெட்ராஸ், பாம்பே, அசாம். இந்த ரைத்வாரி சிஸ்டமில் பிரிட்டிஷ் நேரடியாகவே விவசாயியிடமிருந்து வரியை கலெக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகள்வாரி சிஸ்டம். மகள்வாரி சிஸ்டம் ஜமீன்தாரி சிஸ்டத்தை மாற்றி அமைக்கப்பட்டது தான் இந்த மகள்வாரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இந்த மகள்வாரி சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் யாருன்னா, அதற்கான யோசனையை சொன்னவர் யாருன்னா ஹோல்டு மெக்கன்சி. எப்போனா 1822. 1833 அதை கொஞ்சம் மாற்றம் பண்ணி வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்திருப்பார். இதில் வில்லேஜ் ஹெட்மேன் வரியை கலெக்ட் பண்ணுவார். அந்த வில்லேஜ் ஹெட்மேனுக்கு என்ன பேருனா லபார்டுன்னு சொல்லுவாங்க அவரை. அவங்க தான் விவசாயிடமிருந்து வரியை கலெக்ட் பண்ணாங்க. டுடேக்கான ஃபஸ்ட்டு கொஷின்: ரைத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? நெக்ஸ்ட் ஹெட்லைன் பார்க்கலாம். ஆலயமுள்ள அடையாளம். அயோத்தியில் கட்டப்படும் ஸ்ரீராமர் கோவிலின் பிரணாப் பிரதிஷ்டியை விழா தேசிய அளவில் கொண்டாடப்பட்டு வருது. இதில் பாபர் மசூதி இடிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாபரை பற்றி பார்க்கலாம். முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். இவர் தந்தை வழியில் தைமூர் மற்றும் தாய் வழியில் செங்கிஸ்கான் ஆகியோரின் வழித்தோன்றல் ஆவார். இவருடைய இயற்பெயர் ஜாகிருதீன் முகமது. ஜாகிருதீன் முகமது, அதுக்கான பொருள் என்னன்னா நம்பிக்கையை காப்பவர் என்பது தான் பொருள். இவர் தனது 11வது வயதில் பர்கானாவின் அரசராக இருந்திருப்பார். மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெகிஸ்தானால் துரத்தி அடிக்கப்பட்டிருப்பார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு காபூலை கைப்பற்றிருப்பார். அச்சமயத்தில் மிக சிறந்த வாய்ப்பு அவர் தேடி வந்தது. தௌலத்கான் லோடியின் மகன் திலாவார்கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம்கான் ஆகிய இருவருமே காபூல் வந்தன. டெல்லி சுல்தான்
இப்ராஹிம் லோடியை வந்து பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபரின் உதவி கேட்டு அவங்க வந்திருப்பாங்க. 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடிக்கும் இந்த பானிபட் போர் நடந்திருக்கும். எப்போனா 1526. நெக்ஸ்ட் பாபர் வந்து 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னும் இடத்துல வந்து தோற்கடிச்சிருப்பாரு. 1528 சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் வந்து 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை ஆட்சி புரிந்த ஆப்கானிய தலைவர்களிருந்து வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் தனது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே 1530 பாபர் இயற்கை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் ஹெட்லைன் பார்க்கலாம். உறக்கம் முக்கியம். மனிதர்களின் வாழ்விலிருந்து பிரிக்க இயலாதது இந்த உறக்கம் சொல்லியிருக்காங்க. வாழ்வில் 1/3 பகுதியை நாம் அனைவரும் உறங்கியே செலவிடுகிறோம். உறக்கமில்லாத இரவு அடுத்த நாள் பகல் வேலை வந்து பலருக்கும் அவ்வளோவா சிறப்பு இல்லாததாக இருக்கும். 3 முதல் 5 வயது வரையுள்ள குழந்தைகள் 10 மணி முதல் 13 மணி நேரம் வரையிலும், 6 முதல் 12 வயது வரையுள்ள குழந்தைகள் 9 மணி முதல் 12 மணி நேரம் வரையிலும், 13 முதல் 18 வயது வரையுள்ள இளையோர்கள் 8 முதல் 10 மணி நேரம் வரையிலும், மூத்தோர் சுமார் 7 மணி நேரமும் உறங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உறக்கமும் மூளையின் செயல்பாடும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையதாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து மதிய உணவு சாப்பிட்ட உடனே அதிக உறக்கம் வரும். அதுக்கான காரணம் என்னன்னா, அதிக அளவிலான உணவு நமது இரைப்பையை அடையும் போது அங்கிருக்கும் உறுப்புகள் அதிக பணியாற்ற வேண்டியிருக்கிறது. இதனால் ஏற்படும் இரத்த ஓட்ட சமநிலை பாதிப்பால் இது ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அளவோடு உண்டால் இதனை தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு பிற்பகலில் வரும் உறக்கம் சிறிது நேர உறக்கமாக இருந்தால் நல்லது. பகல் நேரம் பணிக்கு சென்று வருவோருக்கு இரவில் தூங்க வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பத்திரிகை, காட்சி, ஊடகம், தொழிற்சாலை, மருத்துவமனை, போக்குவரத்து போன்ற பணியில் ஈடுபடுவதற்கெல்லாம் இரவு ஒரே சீரான உறக்கம் வாய்ப்பு கிடைப்பதில்லை. நம்ம இப்போலாம் ஒர்க்குக்கு ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் பாதி கூட நம்ம உறக்கத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. எனவே நம்ம குறைந்தபட்சம் உறங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பாகவது தொலைக்காட்சி பார்ப்பதையும் கைபேசி பேசுவதையும் கட்டாயம் நாம் தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் குடும்பத்துடன் நமக்கு அருகில் வசிப்பவர்களுடன் ஆரோக்கியமான உறவை பேண வேண்டும். எந்த நிலையிலும் எளிமையாக வாழ வேண்டும். எளிமையை கற்றுக்கொள்வோருக்கு வாழ்வே எளியதாகும். செகண்ட் கொஸ்டின், முதல் பானிபட் போர் யாருக்கிடையே நடைபெற்றது? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.